தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு கீபோர்ட் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆகிருக்குது. இப்போ இந்த கீபோர்ட் மொபைல் ஃபோனுக்கு எப்படி புதிதாக வந்து ஒரு டிஸ்பிளே எப்படி மாற்றி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ரெடி பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீபோர்ட் மொபைல் ஃபோனில் பாருங்கள் டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆகிருக்குது. இப்போ இந்த கீபோர்ட் மொபைல் ஃபோனுக்கு எப்படி நாங்கள் புதிதாக வந்து ஒரு டிஸ்பிளே எப்படி மாற்றி சரி பண்ண போகிறோம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நாங்கள் ஃபோனை வந்து பிரித்து கொள்வோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிகம் இருந்தால் இந்த மாதிரி பிரித்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஓப்பனரை வச்சு நாங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இந்த மாதிரி பிரிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா போர்டு வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி பிரித்து கொள்ளணும். இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து வெடித்து டேமேஜ் ஆகிருக்குது. இப்போ வந்து நாங்கள் இதிலேருந்து இந்த டிஸ்பிளே வந்து ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் பேஸ்ட்டு கொஞ்சம் வச்சுக்கொள்ளலாம். நீங்கள் டிஸ்பிளே வந்து இதிலேருந்து ரிமூவ் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக எடுக்கணும், இல்லைன்னா டிஸ்பிளே இந்த லைன் வந்து டேமேஜ் ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பேஸ்ட் வச்சு டிஸ்பிளே ரிமூவ் பண்ண இடத்த வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இந்த 16 லைன் பின்னு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி கொள்ளாத மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக வந்து சார்டனை வச்சு இந்த மாதிரி கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து நாங்கள் டிஸ்பிளே இந்த இடத்துல வச்சு ஒட்டி கொள்ளலாம். பாருங்கள், டிஸ்பிளே வந்து ஒட்டுற நேரம் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஷார்ட் ஆகாத மாதிரி ஒட்டிக்கொள்ளணும், அதாவது ஒன்றோட ஒன்று முட்டாத மாதிரி ஒட்டிக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா 16 பின் கொடுத்துருக்குறாங்க. இந்த 16 பின்னையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக கிளியராக ஒட்டிக்கொள்ளணும். இப்போ நான் ஒட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து பேட்டரியை போட்டு ஒன் பண்ணி பார்க்கலாம், எப்படி நம்மளுக்கு இந்த மொபைல் ஃபோனில் இருந்து எப்படி ப்ரோக்ராம் செட்டிங்ஸ் வருதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் புதுசாக ஒரு டிஸ்பிளே மாற்றிருக்கிறோம். இப்போ வந்து நான் பேட்டரியை இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஒன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுக்கு கீபோர்ட் மொபைல் ஃபோன் வந்து ஒன்றாகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் செட்டிங்ஸ் எல்லாம் தெளிவாக தெரியுது. இப்போ வந்து நாங்கள் பூட்டி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி நாங்கள் இப்போ பூட்டி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாற்றி ஆச்சுது. பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே தான் இதில் இருந்த டேமேஜ் ஆகின டிஸ்பிளே. இப்போ டிஸ்பிளே மாற்றி சரி பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து மறுபடியும் ஒரு பேட்டரியை போட்டு ஒன் பண்ணி பார்க்கலாம்.
இந்த கீபேட் மொபைல் ஃபோன் வந்து எப்படி வேலை செய்யுதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோன் வந்து சட்டப்படி வேலை செய்யுது. இந்த மாதிரி தான் நண்பர்களே, இந்த மாதிரி கீபேட் மொபைல் ஃபோனில் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆகிருச்சுன்னு சொன்னால் நாங்கள் இந்த மாதிரி புதுசாக வந்து ஒரு டிஸ்பிளேயை மாற்றி இந்த மாதிரி சரி பண்ண முடியும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.